இப்போ அடுத்த ஒரு மந்திரி மயிர் ஆயிடுறாரு. மயிருன்னு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களை சொல்லிட்டாங்க காசு வாங்குறாங்க. நான் வந்து இந்திய ஜனநாயகப்படி ஓட்டு போட்டவன். நான் சட்டையை பிடிச்சி கேட்குறது எனக்கு ரைட் இருக்கு. நான் பிரபாகரன் மோவன். ஆமாம், எங்கள் அப்பா பிரபாகரன். நான் அப்படி சொல்லுவேன். புரிதா உங்களுக்கு? நான் சீமான் தம்பி. நான் எங்கேயும் அடித்து சொல்லுவேன். அதனால் நான் எவனுக்கு பயப்பட மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டாலினும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எடப்பாடியை ரொம்ப 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 பிடிக்கும். அடிமட்டத்தில் விவசாய குடும்பத்தில் வந்தவர். ஆமாம், சீமானன்னா எனக்கு உயிருக்கு எதிராக பிடிக்கும். இப்படி தான் கணக்கு. பிடிக்கும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியாக பிடிக்கும். 2 பேர் 25 வயசுக்கு மேலே, 2 பேர் 17 வயசு. அதாவது 18க்கு 1 வயசு குறைச்ச 2 பேர் 17 வயசுன்னா இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இவங்களுக்கு இருக்காது தெரியுமா? இப்போ 4 பேரும் சேர்ந்து தான் ஒரு பெண்ணை கெடுத்துருக்காங்க. போடுறது உங்கள் உரிமைன்னா ஓட்டு யாருக்கு போட்டேன்னு சொல்கிறது உங்கள் உரிமை தானே? ஆமாம். அப்படி எவனுக்கு தானே போட்டேன், எனக்கு போடலை, அதனால் உனக்கு நான் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. 1000 ரூபா காசு வாங்கின நாய், நீ எல்லாம் என்னை எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அருகதை கிடையாது நாய. நான் காசை வாங்கிட்டேன். அப்போ நான் மூடிக்கிட்டு தான் இருக்கணும். அதாவது முன்னையும் பின்னையும் மூடிக்கிட்டு இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு கரண்ட் சரியில்லை, எங்கள் வீட்டுக்கு அது சரியில்லை, இது சரியில்லைன்னு நீ ஒன்று நாங்கள் நொட்ட முடியாது. நான் கக்கூஸ் கழுவும்போது எப்படி போனேன், சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா அப்படின்பா. ஐயோ கரம்பு பிடிச்சவன் சை அப்படின்னு ஆறுது அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு அங்கே வேலை செய்ய முடியாது. சந்தோஷமா பார்க்கறது. சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா அப்படின்னு ஊற்றுவான். ஊற்றும் போது சந்தோஷம் படிச்சு ஆகிட்டு ஆஹா வெண்மை நிறம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஒரு விஷயங்களுங்க, டே நாயா அப்படின்னு நாயும் சொல்லக்கூடாது. ஏன்னா அது நன்றி உள்ள ஜீவன், பிள்ளையை திட்டக்கூடாது. எருமை அதையும் சொல்லி திட்டக்கூடாதுங்க. எருமை பால் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. கழுதை அறிவு இருக்கா கழுதைன்னு சொல்லிவிடாங்க. கழுதைக்கு கேவலாம். இப்போ என்ன சொல்லிவிட போகிறேன், கழுதை விலை உயர்ந்ததுங்க. பால் 6000 ரூபா 7000 ரூபா லிட்ரு. அதனால் அதையும் சொல்லாதீங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் குடித்த பால் அப்படின்னா, எங்கள் அம்மா தென்னை மரம் இருக்குல்ல, எங்கள் அம்மா தென்னை மரம் தான் என்னுடைய அம்மாவான். தென்னை மரத்தோட ஒரு மரத்தோட பாலை தான் கல்லில் தான் வந்து எனக்கு வந்து இதில் ஒரு டம்ளர். அப்போ நான் வந்து நல்லது இருக்குது நம்மளால் கண்ணால் பார்க்க முடியல. கெட்டது நிறைய பேர் பேசுகிறாங்க, அதை மட்டும்தான் கேட்குறோம். நம்ம வாயிலையும் நல்ல வார்த்தை வந்து சொல்ல மாட்டேங்குது, கெட்ட வார்த்தை தான் வருது. மூளை ஆண்டவனுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி நமக்கும் கொடுத்துருக்கான். நமக்கு நல்ல சிந்தனையே வர மாட்டேங்குது. இப்போ நம்ம யார்? பண்ணாட